முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி அவரே ஒரு இதழுக்கு கட்டுரை எழுதியிருக்கிறார். ஜெயலலிதாவின் டைரி குறிப்புகள் அப்படிங்கிற பெயர்ல எழுதியிருக்கிறார். இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. இதுல எந்த பொய்யோ மாயமாலமோ கட்டுக்கதைகளோ இல்ல. அவரே தன்னுடைய கைப்பட எழுதிய அந்த வரலாற்று நிகழ்வை தான் இந்த வீடியோல நான் தொகுத்து தரப்போகிறேன். மைசூரில் இருந்து போயஸ் கார்டன் வரைக்கும் அப்படிங்கிற டாபிக்ல இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஜெயலலிதா சிறு குழந்தையா இருக்கும் பொழுது இவங்க அப்பா இறந்து போனது, அதுக்கப்புறம் இந்த குடும்பம் வறுமையில மாட்டினது, இவங்கள சின்ன குழந்தையா பெங்களூர்ல விட்டுட்டு இவங்க நடிப்புக்காக சென்னைக்கு வந்தது, அதனால ஜெயலலிதா அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்க லைஃப்ல நடந்த நிறைய துக்கமான விஷயங்கள், போராட்டம், கடுமையான வறுமை, இதுல இருந்தெல்லாம் எப்படி மீண்டு வந்தாங்க ஜெயலலிதா அப்படின்னு ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கிறது இந்த கட்டுரை. அதை அப்படியே நான் காணொலியா மாத்தி தர்றேன். சரி, இந்த காணொலியில இருக்கிற முதல் அத்தியாயத்துல என்ன இருக்குது அப்படின்னா, ஜெயலலிதா அவங்க சொல்ற மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயே இந்த கட்டுரை விரியுது. அதை என்னுடைய குரல்ல கொடுக்குறேன். நான் பல நரகங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் தனக்கு நெருக்கமானவங்கள்ட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய வசனமா இது. இதை வெறும் தட்டையான வரியா மட்டும் நம்ம பார்த்துட்டு கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த வரிகளுக்குள்ள அவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க செல்வி ஜெயலலிதாவை முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினா இந்த வரியை டீகோட் பண்ணி பார்க்கணுமா. அதுக்கு உள்ள பல அடுக்குகள்ல நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்கும். அதோட அடர்த்தியை நீங்க தெரிந்து கொள்ளணும். இந்த வரியை நீங்க புரிந்து கொள்றதும் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்றதும் ரெண்டும் வேறு வேறு அல்ல அப்படின்னு இந்த கட்டுரையுடைய ஆரம்பத்திலேயே சொல்லப்படுது. சரி, பெங்களூர் நோக்கி முதல் பயணம் அப்படிங்கிற டாபிக்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜெயலலிதாவின் குடும்பம் பெரிய வசதி எல்லாம் இல்லை, ஆனால் குறை ஒன்றும் இல்லை என்பதாகத்தான் அம்முவின் வாழ்க்கை சென்று கொண்டிருந்ததுன்னு எழுதியிருக்காங்க. இந்த அம்மு அப்படிங்கிறது ஜெயலலிதாவுடைய பெயர். அந்த சம்பவம் நிகழும் வரை அப்போது அம்முவுக்கு 2 வயதுக்கும் குறைவுதான். அவரது அப்பா ஜெயராம் பிணமாக கடத்தப்பட்டிருக்கிறார். சோகம் அப்பிய இரவு, எங்கும் அழுகையான குரல். அம்முவுக்கு தன்னை சுற்றி என்ன நிகழ்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னே புரியவில்லையா. அதுவும் குறிப்பா தன்னுடைய அம்மா வேதவள்ளி ஏன் அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவில்லையா. ஆனா ஏதோ சரியில்லை என்று மட்டும் தெரிந்திருக்கிறது அம்முவுக்கு. ஜெயராமின் அப்பா நரசிம்மன் ரங்காச்சாரி மைசூர் மகாராஜா அரண்மனையில மருத்துவ பொறுப்பாளராக பணிபுரிந்திருக்கிறார். அரண்மனையில வேலை என்றால் கேட்கவா வேண்டும்? நல்ல ஊதியம்தான், நிறைவான வாழ்வுதான். ஆனால் ஜெயராமிற்கு அதை முறையாக நிர்வகிக்க தெரியவில்லை. ஆம், கல்லூரி முடித்தும் வேலைக்கு செல்லாமல் அப்பாவின் சொத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மலையில கரையும் மண்வீடு போல சேமிப்பும் கரைந்து கொண்டே போயிருக்கிறது. உங்களுக்கு இன்னொன்றையும் சொல்லியாக வேண்டும். ஜெயராமிற்கு வேதவள்ளி முதல் மனைவி அல்ல, 2ஆம் மனைவிதானா. வேதவள்ளி அன்று தன்னுடைய கணவருக்காக மட்டும் அளவில்லையா, இனி தன்னுடைய 2 பிள்ளைகளையும் எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு உள்ளூர ஒரு நடுக்கத்தையே உண்டாக்கி இருக்கிறது. கணவரும் இல்லை, இனி தனியா மைசூர் மாண்டியாவில் நம்ம வசிக்க முடியாது. இப்போ வேதவள்ளிக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தன்னுடைய தந்தை ரெங்கசாமி வசிக்கும் பெங்களூருக்கு செல்றது மட்டும்தான். கணவருடைய ஈமக்கிரியை முடிந்தவுடன் தன்னுடைய 2 பிள்ளைகளுடன் பெங்களூருக்கு பயணமாயிருக்கிறார் ஜெயலலிதாவின் அம்மா. ரெங்கசாமிக்கு ஹிந்துஸ்தான் ஏவியேஷன் லிமிடெட்ல குமாஸ்தா பணி. ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்து பெங்களூர்ல வேலை நிமித்தமாக செட்டில் ஆனவர். அவரும் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால தன்னுடைய அப்பாவோட சுமையை குறைக்க அம்முவுக்கு, அதாவது ஜெயலலிதாவுக்கு நல்ல கல்வியை தர வேதவள்ளி வேலைக்கு செல்ல விரும்பி இருக்கிறார். அவங்களுக்கு என்ன தெரியும்? தட்டச்சு தெரியுமா, சுருக்கெழுத்தும் நன்கு வருமா ஜெயலலிதா அம்மாவுக்கு. அப்போது இந்த தகுதிகளே போதுமானதாக இருந்திருக்கிறது, இவங்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. ஆனா அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் மட்டும் போதுமானதாக இல்லையா. வாழ்க்கை வெயில் பொழுதுல வனாந்திரத்துல நடக்கிறது போன்று ரொம்ப இறுக்கமாக போய்கொண்டிருந்ததுன்னு எழுதியிருக்காங்க. அந்த சமயத்துலதான் கன்னட சினிமா தயாரிப்பாளர் கெம்பராஜ் அவர்கள் வேதவள்ளியை பார்த்திருக்கிறார். லட்சணமான முகம் அப்படின்னு ஒரு நடிகைக்கான அம்சத்தை அவர் கண்டு கொண்டாராம். உடனடியாக ரெங்கசாமி, அதாவது ஜெயலலிதாவோட தாத்தாவை சந்தித்து, என் படத்துக்கு ஒரு நாயகியை தேடிட்டு இருக்கேன், உங்க மகள் பொருத்தமாக இருப்பார், நடிக்க அனுமதிப்பீங்களா அப்படின்னு கேட்ட அடுத்த நொடியே ரெங்கசாமிக்கு கோபம் தலைக்கேறி இருக்கிறது. முடியாது அப்படின்னு மறுதளித்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த சமயத்துல வேதவள்ளிக்கும் சினிமாவில் நடிக்க விருப்பம் இருந்ததுதான்.
அதற்கு ஒரே காரணம் நல்ல சம்பளம். ஆம், பொருளாதார சிரமத்துல இருக்கிறோம். இந்த சமயத்துல இது நல்ல வாய்ப்பு. 2 பிள்ளைங்களையும் படிக்க வைக்கலாம், அவங்க விரும்பிய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கலாம். ஆனா அப்பா இப்படி மறுக்கிறாரே, இப்போது என்ன செய்ய முடியும் அப்படின்னு அமைதியாக இருந்திருக்கிறாங்க. ரெங்கசாமி மறுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கிறது. அப்போது அவரது இன்னொரு மகள் அம்புஜா விமான பணிப்பெண்ணாக வேலையில் இருந்தாங்க. ஒரு ஆச்சாரமான குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் விமான பணிப்பெண்ணாக பணி செய்யறது ரெங்கசாமிக்கு பிடிக்கவே இல்லையா. அம்புஜாவுடன் பேசுறதையே நிறுத்தி இருக்கிறார். இன்னொரு மகளும் தங்கள் சமூக நெறிய மீறி ஒரு பணிக்கு செல்வதை ரெங்கசாமி விரும்பவே இல்லையா. ஆனால் மனிதர்களின் விருப்பங்கள் மட்டும் நிகழ்கிறதா என்ன? அப்போது விதி வேறு மாதிரி இருந்திருக்கிறது. ஆம், விமான பணிப்பெண்ணாக இருந்த அம்புஜா வித்யாவதி என்று தன்னுடைய பெயரை மாற்றி சினிமாவில் நடிக்க தொடங்கி இருக்கிறார். இந்த புள்ளியில் இருந்துதான் ஜெயலலிதா, அதாவது அம்முவின் வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஆம், அம்புஜா வித்யாவதியாக மாறாம இருந்திருந்தா ஒருவேளை அம்முவும் அம்மாவாக மாறாம இருந்திருப்பார் அப்படின்னு இந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. வித்யாவதி சென்னையில தங்கி திரைப்படங்களை நடித்து கொண்டிருக்கிறார். அப்போதான் வித்யா தன்னுடைய சகோதரி வேதவள்ளி, அதாவது ஜெயலலிதா அம்மாவை தன்னுடன் சென்னை வந்து தங்குமாறு கூப்பிட்டுருக்காங்க. அம்முவை தான் நல்ல பள்ளியில படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மறுப்பும் சொல்லாம இந்த வாய்ப்பை வேதவள்ளி ஏற்றுக்கொண்டு சென்னைக்கு கிளம்பி வந்திருக்கிறார். இப்போ மட்டும் அல்ல, அப்போது மாநகரத்தின் நெரிசலில் தொலைந்து போகாமல் இருப்பது என்பது ஒரு கடும் தவம் போன்றதாகத்தான் இருந்ததுன்னு ஜெயலலிதா எழுதியிருக்காங்க. தொலைந்து போகிறது என்பது எலும்பு மஜ்ஜைகளாலான பூத உடல் தொலைந்து போவது அல்ல, தன்னுடைய சுயம், தன்னுடைய இருப்பு தொலைந்து போகாமல் இருப்பது. இதற்காக வித்யாவதி போராடி கொண்டிருக்கும் போதுதான் விதியோ அல்லது தற்செயலோ வேதவள்ளியின் சுயத்தையும் இருப்பையும் வேறு விதமா வடிவமைக்க காத்து கொண்டிருந்திருக்கிறது. ஆம், வித்யாவதியை சந்திக்க வரும் தயாரிப்பாளர்கள் வேதவள்ளிக்கும் திரைப்படத்தில் நடிப்பதற்கேற்ற தோற்றம் இருக்கிறத பார்த்திருக்காங்க. தங்கள் படங்களை நடிக்க கேட்டிருக்காங்க. வேதவள்ளிக்கு குழப்பம், என்ன முடிவு செய்யறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அவர் சென்னைக்கு வந்தது தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வியை வழங்க, நல்ல எதிர்காலத்தை கட்டமைத்து தர. ஆனா எதிர்பார்க்காத வாய்ப்பு வந்து இருக்கிறது. வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளலாம் தான். ஆனா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா நிச்சயம் கோவப்படுவார். எதை தீர்மானிப்பது என்று பல்வேறு யோசனைகளில் இருந்த போதுதான் கன்னட பட தயாரிப்பாளர் கெம்பராஜுடன் இருந்து மீண்டும் அழைப்பு வந்திருக்கிறது. இவர் தான் ஏற்கனவே சினிமாவில் நடிக்கிறீங்களான்னு கேட்டவர். அவர் சொல்லியிருக்கிறாரு, மீண்டும் கேட்கிறேன், என் படத்தில் நடிக்க சம்மதமா அப்படின்னு. மீண்டும் அதே நபரிடமிருந்து வாய்ப்பு. நிச்சயம் இது எதேச்சையானது அல்ல, இதுதான் இறைவன் நமக்கு காட்டியிருக்கும் பாதை. இதை நிராகரிப்பது நிச்சயம் முட்டாள்தனமானது. ஆம், அந்த பாதையில பயணிக்க தீர்மானிக்கிறார். வாய்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். வேதவள்ளி சந்தியாவாக பெயரை மாற்றி சினிமாவில் நடிக்க தொடங்குகிறார். சந்தியாவுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர தொடங்குகிறது. பெரிய வேஷங்கள் எல்லாம் இல்லைதான், ஆனால் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் என வாய்ப்புகள் கதவை தட்டிய வண்ணம் இருக்கின்றன. எப்போதும் எல்லோருக்கும் விரும்பியதெல்லாம் கிடைக்காது இல்லையா? சந்தியாவுக்கும் அது கிடைக்கவில்லை. அவர் சென்னைக்கு வந்தது தம் குழந்தைகளின் நல் எதிர்காலத்துக்காக. ஆனால் இப்போது அவர்களை கவனித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு பரபரப்பான வாழ்க்கை. என்ன செய்யலாம்? வேறு வழியே இல்லை. மீண்டும் அம்முவையும் பாப்புவையும், அதாவது ஜெயலலிதாவையும் ஜெயலலிதா அண்ணனையும் பெங்களூருக்கு தன்னுடைய தந்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். முதலாக அம்மு தன் அம்மாவை பிரிகிறார். கனத்த இதயத்துடன் பெங்களூரு பயணம் செய்கிறார். ரெங்கசாமியும் கமலம்மாவும் சந்தியாவின் தங்கை பத்மா என குடும்பமே அம்மு மீது பாசத்தை கொட்டி கவனித்துக் கொண்டாலும் அந்த வயதுல அம்முவுக்கு தேவைப்பட்டது அம்மாவின் அரவணைப்பு. ஆம், அம்மாவுக்காக அம்மு எப்போதும் காத்து கொண்டிருந்திருக்கிறார். சந்தியாவுக்கு இது புரியாமல் இல்லை. இந்த பாதையில செல்ல தீர்மானித்ததே தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தானே. அவரும் ஒரு நாள் ஓய்வு கிடைத்தாலும் பெங்களூரு சென்று அம்முவை பார்த்து கொள்கிறார். அம்முவுக்கு பிடித்தமான அனைத்தும் வாங்கி தருகிறார். அம்முவை மகிழ்வாக வைத்துக் கொள்ள என்னவெல்லாம் வாங்கி தர முடியுமோ அதையெல்லாம் செய்கிறார். ஆனால் பாவம், சந்தியாவுக்கு புரிந்ததா என்று தெரியவில்லை. அம்முவோட சந்தோஷம் உயிரற்ற பொம்மையில் இல்ல, இனிப்பு தின்பண்டங்களிலும் இல்லை. அம்முவின் சந்தோஷமும் சுவையும் தன்னுடைய அம்மாவுடைய அருகாமை மட்டும்தான். சந்தியாவும் அம்முவை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்னைக்கு அழைத்து கொள்கிறார். அம்முவின் அந்த விருப்பமும் விரைவில் நிகழ்கிறது. அம்முவை கவனித்துக் கொண்ட சந்தியாவின் இன்னொரு தங்கை பத்மாவுக்கு திருமணமாகிறது. வயதான ரெங்கசாமி கமலம்மாவால் குழந்தைகள் இருவரையும் கவனித்துக் கொள்ள முடியவில்லையா? பத்மாவுடனும் அனுப்ப முடியாது, வேறு வழி இல்லை. மீண்டும் சென்னைக்கு தான் அனுப்பியாக வேண்டும். தாத்தா ரெங்கசாமிக்கு
அவர்களை சென்னைக்கு அனுப்புவது கவலை அளித்திருக்க கூடும். ஆனால் அம்முவுக்கு இதைவிட வேறு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? பறவை தன்னுடைய தாய் இருக்கும் கூட்டுக்கு எவ்வளவு சந்தோஷமாக கிளம்புமோ அதை விட பல மடங்கு மகிழ்ச்சியாக மீண்டும் தன் கூட்டுக்கு திரும்புகிறார் அம்மு. சென்னை திரும்பியதும் சர்ச் பார்க் பள்ளியில சேர்க்கப்படுகிறார். படிப்புல படு சுட்டி பள்ளியில சேர்ந்த கொஞ்ச நாட்கள்லயே ஆசிரியர்களின் செல்ல மாணவியாக மாறுகிறார். பள்ளியில பாராட்டு, ஆசிரியரின் அன்பு எல்லாம் இருந்தும் அவர் பெங்களூர்ல எப்படி தனிமையை உணர்ந்தாரோ அதே தனிமை தான் அம்முவை சென்னையிலும் மாட்டியிருக்கிறது. சென்னை வந்த பின்பும் அம்மாவின் அருகாமை அவருக்கு இன்னும் கிட்டவே இல்லைன்னு எழுதியிருக்காங்க ஜெயலலிதா. எப்போதும் படப்பிடிப்பிலேயே இருக்கும் அம்மாவை பார்க்க ஏங்கி இருக்கிறார். அன்பின் கதகதப்ப உணர விரும்பி இருக்கிறார். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறார். ஒரு நாள் அம்மு தன்னுடைய அன்பை கடிதமாக மாத்தி ஏன் அம்மா அப்படிங்கிற தலைப்புல கடிதம் எழுதுகிறார். தன் அம்மாவுக்காக அந்த கடிதத்தை காட்ட ஒரு இரவு முழுக்க விழித்திருந்திருக்கிறார். ஆனால் சந்தியா அந்த இரவு முழுவதும் வரவே இல்லை. அடுத்த நாள் பள்ளியில் அந்த கடிதத்தை பார்த்த ஆசிரியர்கள் உச்சி முகர்ந்து அம்முவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அம்மு எதிர்பார்த்தது அதுவல்ல தானே. அம்மு விரும்பியது அந்த கடிதத்தை தன் அம்மாவிடம் காட்டி அவரை அணைத்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா என்று அள வேண்டும் என்பதைத்தான். அது 2 நாட்கள் கழித்து நிகழ்ந்திருக்கிறது. ஆம், 2 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க சந்தியா ஷூட்டிங் முடிச்சு. அம்மு ஒரு புத்தகத்தை அணைத்து கொண்டு தூங்குவதை பார்த்திருக்கிறார். அந்த புத்தகத்தை மெதுவாக எடுத்த போது அம்மு விழித்து விடுகிறாராம். பின்பு அழுதே விடுகிறாராம் ஜெயலலிதா. கடிதத்தை படித்த சந்தியா அம்முவை இறுக அணைத்து இனி உங்ககிட்ட அதிக நேரம் செலவிடுற அம்மு, இனி எப்போதும் இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா துரதிருஷ்டவசமா அதுதான் மீண்டும் மீண்டும் நடந்திருக்கிறது. அம்மு தன் அம்மாவுக்காக காத்திருப்பது தொடர்கதையாகி இருக்கிறது. பள்ளியில் அவர் பரிசு பெறும் நிகழ்வில் கூட சந்தியானால கலந்து கொள்ளவே முடியவில்லையா. இப்படி ஆரம்பிக்கிறது ஜெயலலிதாவின் அந்த டைரியின் கதை. இது தொடர்ச்சியா நான் போட போகிறேன். நீங்க இணைப்பில் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.